கடற்படையினால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். 800 பேர் கொல்லப்பட்டார்கள். 6100 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1200 படகுகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கச்சத்தீவை தாரவார்த்து அதற்கு திமுக உடந்தையாக இருந்து இன்னைக்கு 800 உயிரிழப்பு எழுந்திருக்கிறதுக்கு காரணமே காங்கிரஸும் திமுகவும் தான். இப்ப பேசல, அவர் எப்ப பேச போறோம்? இதற்கு தீர்வு கொண்டு வருவது பிரதமர் மோடியால் மட்டும்தான் முடியும். இது காங்கிரஸால முடியாது, திமுகவால முடியாது. திமுகவுடைய ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்டு எடுப்போம். எப்படி மீட்டு எடுக்க போறாங்க? பேசாதானே மீட்டு எடுக்க போறாங்க. இப்போ ஒரு பேசும் பொருளாக வந்துருச்சு இல்லை இப்போ. அதனால தான் இது நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதமா நான் பார்க்கிறேன். நான் அது அரசியலாக நான் பார்க்கிறேன். அது அரசியலாக நான் பார்க்கிறேன். ஒன்றும் ஆக போறதில்ல, அரசியலாக பார்க்கிறேன். நிச்சயமா மக்கள் எங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் என்றால் உறுதியாக நாங்கள் நிதியை பெற்று தருவோம். இன்னொன்று, திமுக அரசு வந்து மத்திய அரசிடம் ஒரு எதிரி போக்கை கடைபிடிக்கிறது, ஒரு எதிரியா பார்க்கிறது. அது ஒரு அரசாங்கம், இங்க ஒரு அரசாங்கம் இருக்கிறது. ஒரு அரசாங்கம் மற்றொரு அரசாங்கம் நான் வந்து நண்பர்களாக கூட வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு போக்கை மாற்றி நீங்க கேளுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஒரு எதிரியா பார்த்து உங்க அப்பா வீட்டு பணமா, எங்க ஆத்தா வீட்டு பணமா, இப்படிலாம் பேசினா அது நல்லதுக்கு இல்லை. அதெல்லாம் அதனால ஒரு நல்ல விதத்தில் கேளுங்க, நிச்சயமா கிடைக்கும். அதில்